அடுத்ததாக நம்மளோட Carnatic music sensation மேம் காக ஒரு பலமான Dr.S.Sowmya, ladies and gentlemen, let's hear from her. ஒரு பலமான கைத்தட்டலை கொடுத்து வரவேற்போம். மேம், over to you. ஸ்ரீ குருப்யோ நமஹா. மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும், இங்கு அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும், வித்யார்த்தி ஃபேமிலிக்கும் ரங்காச்சாரி ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது சாதாரணமாக இந்த மாதிரி நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போல்லாம் கொஞ்ச நாளைக்கு இந்த சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு போகிறது இல்லை. என்னமோ தெரில, இவங்க கேட்டாங்க, நான் முதல்ல மறுப்பு தான் சொன்னேன், வரல அப்படிங்கிற மாதிரி. பட் சம்திங் ஐ டோன்ட் நோ, ஐ டென்ட் ஈவன் நோ தட் ஸ்ரீமதி கல்யாணி முன்னாடி என்கிட்ட தொடர்பு கொண்டாங்கன்னு. பட் சம்திங் ஏதோ ஈர்த்தது. சண்டே மார்னிங் யூஸ்வலாக ரொம்ப சோம்பேறித்தனம் தான். கிளம்பணுமா, புடவையை கட்டிக்கணுமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் யோசிச்சுட்டு தான் ஒத்துனேன். பட் இங்கே வந்தப்புறம் அந்த வைப்ஸ் வர வழியிலேயே அவர் மிஸ்டர் ரஞ்சித் அங்கோலேருந்தே ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு. ஸோ இட்ஸ் சச் எ பியூட்டிஃபுல் மார்னிங். என்னென்னா, கலைகளுக்காக ரொம்ப அழகாக பேசினாங்க மேடம் மதுமதி. அவங்க ரொம்ப பல கருத்துகள், முக்கியமான கருத்துக்களை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க அவங்க. இப்போ இன்றைக்கி பேரண்ட்ஸ்க்கெலாம் சொல்ல மாதிரி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன வேணும்? கீ டேக்அவேஸ். இதெல்லாம் தான் வார்த்தைகள். கீ டேக்அவேஸ், டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பார்த்தா இந்த கலைகள் கற்றுன என்ன பிரயோஜனம்? ஏன் நான் ப்ராக்டிஸ் செய்யணும்? அது மாதிரிலாம் தோணும். இது இன்றைக்கி நம்ம கேட்கலாம். இதுக்கெல்லாம் பதில் அன்றைக்கே அவங்க முதல்ல அழகாக ஒரு ஸ்லோகத்தை தான் ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி பர்த்ருஹரிங்கிறவர் முதலியே சொல்லிட்டார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. சாஹித்ய சங்கீத கலா விஹீனஹா சாக்ஷாத் pashu poochchh vishna-hin. அதாவது சாகித்யம், லிட்ரரி இன்ட்ரெஸ்ட், இலக்கியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, ஆர்வம் இருக்கிறது. சாகித்ய, சங்கீதம், மியூசிக், கலைகள், சாகித்ய சங்கீத கலா விஹீனஹா. இதெல்லாம் இல்லாதவன் எப்படிப்பட்டவன் சொல்கிறார் அவர்? மியர் ஆனிமல்ங்கிறாரு. என்ன, அவனுக்கு 2 கொம்பு இல்லை, ஒரு வால் இல்லைன்னு. அதோடு நிறுத்தலை அவர். ஹி கோஸ் ஆன் டு சே, திருணம்ன காதன்னப்பி தத் பாகதேயம் பரமம் பசுனாம், திருணம்ன காதன்னப்பி ஜீவமானஹா. நல்ல வேளை அவன் புல்லை திங்கல் அந்த மனுஷன் அப்படின்னு நினைக்கணும். பாவம் அந்த பசுக்கள், அதையும் அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் உருப்படி இல்லாமல் போனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்கலி வாட் ஹீ மீன்ஸ் டு சேஸ், வி டாக் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இன்றைக்கி பேப்பரை திறந்தீங்கன்னா, எதை திறந்தீங்கனாலும் வி டாக் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்லி கோர்ஸஸ் இருக்குது. 3 months கோர்ஸ், 6 months கோர்ஸ், 1 year கோர்ஸ், டிப்ளமா, சர்டிஃபிகேட், கால் இட் வாட் எவர். ஏன் செய்யணும்? when everything can happen at home, when everything, as even charity begins at home, when it can happen at home on a daily basis. எங்கள் அப்பா சொல்லுவார், நான் சின்ன வயசுலேருந்தே பாடும்பொழுது அவர் சொல்லுவார் கிளாஸ்க்கு. அவங்க சொன்ன மாதிரி குருகுல வாசம் பண்ணினேன் நானும் எங்கள் குருக்கிட்ட. அவங்க வீட்டிலே இருந்து டாக்டர் ராம்நாதன் வீட்டில். ஐ ஹேட் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபாதர், எஸ், நோ டவுட் அபவுட் இட். பட் சில வேல்யூஸ் அப்போ கோவம் தான் வந்தது அந்த வயசில். ஐயோ, இந்த அப்பா இப்படி போர் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். ஒரு 15 நிமிஷம் கூட உன்னால் பாட முடியலைன்னா, on a days when you have an exam next day, நீ எக்ஸாம் எழுதாதேம்பார். ஹிஸ் லாஜிக் வாஸ், இன்றைக்கி படித்து தான் நீ நாளைக்கு பரீட்சை எழுதணும் அப்படின்னா யூ ஆர் நாட் ரெடி ஃபார் த எக்ஸாம், பரீட்சை எழுதாதேம்பார். அண்ட் ஹி நெவர் லெட் மீ கோ ஆல்சோ ஆன் ஒன் அக்கேஷன். நோ, எந்த கிளாஸ் வேணால் இருக்கட்டும், என்ன ஆகிடும் பார்க்கலாம். ஸோ what we call time management today automatically comes, it becomes inbuilt. அவங்க சொன்ன மாதிரி ஹேபிட்னாங்க, அந்த வயசுலேயே ஆரம்பிச்சிடும். எவ்ரி டே வாட் எவர் இட் இஸ், ஒரு 15-20 minutes, நெக்ஸ்ட் டே டெஸ்ட் இருக்குது, சரி படிங்க. விளையாடுறதை நிறுத்துகிறோமா? அப்போல்லாமா எங்களுக்கு டிவி கிடையாது, ஃபோன் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விளையாட போகிறது கூட அப்போ போவோம். என்ன சொல்லுவாங்க? பிகாஸ் ஹெல்த் வாஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ யூ கோ ப்ளே, பிகம் you get fresh, come back energetic, sing or dance or whatever for some time and then study. You will automatically end up doing very well. இதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு தான். நானும் படித்தது
கெமிஸ்ட்ரி தான் படித்தேன். படிச்சுட்டு ஐஐடி தான் போனேன். I have a PhD also. I'm a rank holder university and IIT Blue. நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தற்பெருமைக்கு இது வரைக்கும் லைஃப்பில் சொன்னதில்லை நான். பட் இப்போ சொல்கிறதுக்கு காரணம், ஆனால் பாடிட்டு இருந்தேன். ஒரு நாள் கூட பாடுறதை நிறுத்தினதில்லை. ஆனால் தன்னிச்சையாகவே இன்றைக்கி அந்த கெமிஸ்ட்ரிங்கிற அந்த பக்கமே போகாமல், என்னுடைய சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் போகாமல் முழுமையாக மியூசிக்குக்கே வந்ததுக்கு காரணம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆர்ட்டுக்கு மேலே இருக்கிற பேஷன். பட் அட் நோ பாயிண்ட் ஆஃப் டைம் லெட் மீ டெல் யூ, என் பாட்டை வந்து நிறுத்தலை, ப்ராக்டிஸ் பண்ணுறதை நிறுத்தலை. அப்பா சொல்லுவார், நீ கச்சேரி பாடாமல் இரு. ஏன்னா நான் 10th இருக்கிறச்சேயே நான் கச்சேரி, இன்ஃபேக்ட் இங்கே கிருஷ்ணகாந்த் சபாவில் பாடுறது உங்களுக்கு ஏற்கனவே என் வயசு சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ 1983 இங்கே கிருஷ்ணகாந்த் சபாவில் முதல்ல பாடினேன். ஐ வாஸ் 11 years old. அப்போ வந்து 14, எஸ். அப்போ வந்து பாடும்பொழுது அப்போலேருந்தே கச்சேரியும் பாடின்னு இருக்கு. பட் யூஸ் டு சே, கச்சேரி பாடுறது முக்கியம் இல்லை, மேடை ப்ரோக்ராம் இஸ் a distraction for your education. But practice is always it fortifies you. That is very important. அந்த 15 நிமிஷம் பாடுறது, இல்லை எக்ஸாம் இருக்கா, கட் டவுன் ஆன் யுவர் ப்ராக்டிஸ், இட்ஸ் ஓகே. மற்ற நாளில் காம்பன்சேட், வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸ் காம்பன்சேட். யூ நோ வாட் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலி, ப்ராக்டிஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இல்லை கிளாஸுக்கு போகணும். இது சொல்கிறது அதுக்காக ஓகே இன்றைக்கி நாளைக்கு இது இருக்குது, எக்ஸாம் இருக்குது, நான் கிளாஸுக்கு போக மாட்டேன், போகணும். எங்கள் குருலாம் இன்றைக்கி ஹி பாஸ்ட் அவே when I was 18 years old. பட் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆட்டோ இம்பைப், இன்றைக்கி யோசித்து பார்த்தா இதெல்லாம் அவர் சொன்னது இவ்வளோ ஞாபகம் இருக்கே அப்படின்னு கூட போகணும். போகும்போது அப்சர்வ் பண்ணி கற்றுக்குறோம். வி டாக் ஆஃப் so many things today. இன்றைக்கி நீங்கள் ஒரு யூடியூப் எடுங்க, இன்றைக்கி நிறைய பேர் இந்த நிறைய பேர் பேசுகிறாங்களே, மைண்ட்ஃபுல் லேர்னிங், அது இதுன்னு so many jargons today that are belted out. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அதில் அந்த the concentration டெவலப் ஆகுது. And then they talk about how other things பண்ணினானா இதை விட்டுட்டு கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீவர் இப்படிலாம் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த ஸோ தீஸ் திங்ஸ் ஆக்சுவலி ஹெல்ப் யூ. நீங்கள் வந்து பாட்டு பாடுறதோ இல்லை டான்ஸ் ஆடுறதோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது, கிளாஸுக்கு போகிறது பண்ணினீங்கன்னா அதுக்கு அந்த டைமை இது பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்க, கிளாஸில் ஒழுங்காக கவனிப்பீங்க. ஸ்கூலில் அங்கே என்ன ஆகும், ஓகே நோ ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் ஐ நீட் டு டூ ஆல் திஸ், ஐ வாண்ட் டு டூ ஆல் திஸ், ஸோ லெட் மீ ஆல்சோ கான்சன்ட்ரேட் இன் த கிளாஸ். யூ வில் ஆட்டோமேட்டிக்லி பி அ குட் ஸ்டூடெண்ட் அட் ஸ்கூல் ஆல்சோ, அட் காலேஜ், வேறெவர். எஜுகேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி தான் இருந்தது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொல்கிறேன் நான், இந்த கலைகளெல்லாம் எதாக இருந்தாலுமே, படிப்புமே, ஐயோ படிக்கணுமே, ஐயோ பாடணுமே, ஐயோ டான்ஸ் ஆடணுமேன்னு இருக்கக்கூடாது. ஹாப்பியாக பண்ணுங்களேன். இட் இஸ் சம்திங் தட் as she rightly said, மேடம் said that not everybody is able to do, but everyone can do. Just that most of us don't choose to do. That is very important. எங்கள் குரு சொல்வார், மனுஷனுக்கு பாடவும் ஆடவும் தான் முதல்ல தெரிஞ்சுது. பிகாஸ் லாங்குவேஜ் இல்லை, கம்யூனிகேஷன் பண்ணினதே இது 2 வச்சு தான், சவுண்ட்ஸ் அண்ட் ஜெஸ்டர்ஸ். வேறு எப்படி பண்ணினா கம்யூனிகேஷன்? அது மாதிரி வரையிறது, ஃபைன் ஆர்ட்ஸ், அதை வச்சு தான் கம்யூனிகேஷனே நடந்திருக்கு. இன்றைக்கி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கேவாக போட்டு இன்றைக்கி ஆர்கியலாஜிக்கல் சர்வேல எடுத்து போடுறாங்க. இட் பிகம்ஸ் அ பிக் திங். பட் தட் வாஸ் இயல்பு அன்றைக்கி, தட் வாஸ் இஸ் நேச்சர், தட் இஸ் அவர் நேச்சர். பட் வி ஜஸ்ட் டோன்ட் சூஸ் டு டூ இட், வி ஜஸ்ட் சூஸ் டு கர்ப் ஆல் அவர் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்ஸ். இட்ஸ் லைக் ஆர்கானிக் ஃபுட் மாதிரி. இன்றைக்கி ஆர்கானிக் அப்படிங்கிறதும் பெரிய வேர்ட் ஆச்சு. ஸோ தீஸ் ஆர் சம்திங் தட் வி ஹாவ் ஆர்கானிக்கலி இன் அஸ். ஸோ வை ஷுட் வி ஸ்டாப் தெம்? ஐவ் ஹர்ட் மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சே, ஏய் நீ தேவலையா, நீ அந்த அப்போலேருந்து நீ பாட்டுக்கிட்டு விடாமல் எப்படியோ பண்ணின்னு வந்துட்ட, யூ ஆர் ஏபிள் டு டூ இட். எனக்கெல்லாம் எங்கேப்பா அப்போ தெரியல, 10th மூட்டை கட்டினேன், 12th மூட்டை கட்டினேன், இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு கோ பேக். கேன் யூ? யூ கேன். பட் வாட் ஹேப்பன் டு தோஸ் வண்டர்ஃபுல் இயர்ஸ் when your mind, when everything was fertile, எதை விதைச்சாலும் ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ் வர மாதிரி இருக்கிற ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு வயசானப்புறம் கொஞ்சம் கஷ்டம்தான். பண்ணலாம், ஆனால் கலைகளுக்கு அது ஒரு பெரிய குணம், மற்றது மாதிரி இல்லை. எப்போ வேணால் நம்ம பாடலாம், எப்போ வேணால் ஆடுறத உட்காண்ட இடத்துல கூட பண்ணிக்கலாம், டசன்ட் மேட்டர். பர்ஃபார்மராக இருக்கணும்னு இல்லை. இந்த கலைகளை ரசித்து நம்ம லெவலில் நம்ம பண்ணி நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷனை வெளியில் கொண்டு வரது தான் கலைகள். வாட் அ பியூட்டிஃபுல் திங் டு டூ. What a beautiful, every time you do something, it's your own creation.
சம்டைம்ஸ் ஃபிலசாஃபிக்கலி பார்த்தா அத்வைத பாவத்தில் பார்த்தா யூ பிகம் அ கிரியேட்டர், டோன்ட் யூ? வி சே காட் இஸ் வித்தின் அஸ். அத்வைத பாவமாக எடுத்துட்டா எவ்ரி மொமெண்ட் யூ கிரியேட். த ஜாய் இருக்குது பாருங்க, அது தனிங்க. பணம் வருதா மேடையில் ஏறி பாடுறோமாங்கிறது வேறு. அந்த ஜாயை வந்து வை ஷுட் வி டினை இட் டு தி யங்கர் ஜெனரேஷன் ஆஃப் சம்திங் எவ்ரி டே யூ கிரியேட்? வர ஸ்கூலில் போய் எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம், எவ்வளவு இன்றைக்கி வேறு ரொம்ப அதிகமாகிடுது. காமர்ஸ்னால் அதில் காமர்ஸில் வெரைட்டிஸ் வேறு இருக்குது, ஆர் சயின்ஸ்னால் அதில் வெரைட்டிஸ், இப்படிலாம் எல்லாத்துலேயும் இருக்குது. அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணி அவ்வளவு பண்ணும்பொழுது வை நாட் ஆர்ட்ஸ்? தட் இஸ் வேர் ஸ்கூலில் தான் முடியலையா? இல்லை, தட் இஸ் வேர் wonderful organizations like Vidyarthi come into play. They are a boon to our society. பாருங்களேன், ஒரு காலத்தில் அங்கே குரு வீட்டுக்கு போகணும், அவங்க கூட இருக்கணும், டீச்சரோடு இருக்கணும், அதாச்சு. சரி, நீங்கள் தான் போனீங்க, ஓகே. அதெல்லாம் இல்லாமல் தே கம் டு யுவர் ஹவுஸ் வாலண்டரிலி. உட்காந்து வீட்டில் சௌக்கியமாக உட்காந்து கொஞ்சம் கூட நகர வேண்டாம். டிராஃபிக் ஒரு கஷ்டம் கிடையாது. அங்கேயே நீங்கள் போகணுமா, சேஃப்டி பார்க்கணுமா, ஒன்றும் இல்லை. தே பியூட்டிஃபுல்லாக ஆன்லைனில். What more can you ask for? Such a wonderful venture, I tell you, really. Very commendable. வீட்டுக்கே வந்து இன்றைக்கி ஒரு ஆர்ட்டு சொல்லிக் கொடுக்கறது, இவ்வளோ பேஷனோட வந்து சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது. லெட் மீ டெல் யூ another thing. ஈவன் கமர்ஷியலி யூ திங்க் அட் த எண்ட் ஆஃப் த டே இவ்வளோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு எதாவது வரும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் வராது. ஜஸ்ட்டு ஏதோ நடத்துறதுக்கு பாவம் அவங்க எல்லாருக்கும் நமக்கு என்ன தட்சிணை இல்லாமல் ஒரு வித்தியை கற்றுனாலும் வராது. குரு தட்சிணை இருந்தால் தான் வரும். அதனால் அதுக்காக கொடுக்குறது. பிகாஸ் ஐ நோ இட் ரைட் நவ், பீங் த வைஸ் சான்சலர் ஆஃப் தட் யூனிவர்சிட்டி. எனக்கு தெரியும் இவ்வளோ தூரம் சொல்லிக் கொடுத்து இவ்வளோ தூரம் இவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன ரிட்டர்ன்னு பார்த்தா அந்த ROIங்கிறது ஜில்ச்சுங்க. நத்திங் கம்ஸ். பட் வாட் டு வி கெட் இன் த எண்ட்? த சாட்டிஸ்ஃபேக்ஷன். That's something we have done for the posterity. That we have done something for the society. ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து CSR இல்லை, இதுதான் எங்களுக்கெல்லாம் CSR. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு கிடையாது. பட் வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி வி டூ? கலைகளை, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இந்த மாதிரி பண்ண. இன்னொன்று ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறதுங்கிறது நீங்கள் யூ கேன் மேக் இட் க்ரியேட்டிவ். அதே அந்த 8 சரளி வரிசைன்னு நினைக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம். யூ கிரியேட் யுவர் ஓன் சரளி வரிசை. யூ திங்க் ஒன் ஆஃப் யுவர் டீச்சர்ஸ் இஸ் கோன் டு சே நோ, அவங்களும் சேர்ந்து ஏய் திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஐடியா, நம்மளும் பண்ணலாமே. ஸோ தட் இஸ் த வே இட் கோஸ். க்ரியேட்டிவிட்டிக்கு தெர் ஆர் நோ பவுண்ட்ஸ், இஸ் நோ லிமிட். அப்படிப்பட்ட இந்த விஷயத்தை வந்து அவ்வளோ அழகாக இந்த மாதிரி ஆன்லைன் கொண்டு வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல். ஐ சா த லிஸ்ட் ஆஃப் டீச்சர்ஸ். ஒரு வோக்கலுக்கு இத்தனை டீச்சர்ஸ் ஸோ டெடிக்கேட்டட். ஐ சா ஒன் ஆஃப் தெம் இங்கே உட்காந்து அவங்க பாடுறாளோ இல்லை, ஷீ வாஸ் லைக் டோட்டலி சிங்கிங் அலாங் வித் தெம் அண்ட் ஸோ டெடிக்கேட்டட். அந்த மாதிரி டான்ஸ் ஆல்சோ ஷி ஹர்செல்ஃப் டான்ஸ்ட் ஆன் ஸ்டேஜ். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். அண்ட் இன்னைக்கு கிளாசிக்கலாக கற்றுண்டா கூட அந்த இன்டகிரேஷன், தட் இஸ் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட். முத்துசுவாமி தீட்சிதர் பண்ணலையா ஃபியூஷன், ஷாம்லி மீனாட்சி அது இது நோட்டு ஸ்வரம் செல்டிக் மியூசிக்லாம் எடுத்து போடலையா? காட் சேவ் த கிங்கோட பாட்டு தானே சந்ததம் பாகிமாம், அவர் போடலையா? ஃபியூஷன் பண்ணலையா? வாட் இஸ் ராங்? எல்லாமே இசை தான், எல்லாமே மியூசிக் தான், எல்லாமே ஆர்ட் தான். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்லி டன் டுடே, வெரி பியூட்டிஃபுல். போத் டான்ஸ், மியூசிக், வீணை எல்லாமே. அண்ட் ஐ ஷுட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் கமெண்ட் தி மிருதங்க வித்வான் அண்ட் த வயலின் ஆல்சோ இஸ் வெரி குட். ஐ டோன்ட் நோ ஹிஸ் நேம். மிருதங்கம் எனக்கு தெரியும், மிஸ்டர் ராஜேஷ் கேதாரா டிட் அ கிரேட் ஜாப். ஏன்னா கொஞ்சம் ஒரு லெவல் வந்தாச்சுன்னா இந்த மாதிரி பசங்களுக்கு முன்ன பின்ன இருக்கலாம், யாராக இருந்தாலும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறச்சு அதை காமிக்காமல் அதை அழகாக எடுத்துட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணி ரொம்ப அழகாக வாசித்தாங்க 2 பேரும். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தேட். இந்த கப்பிள் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து தெர் இஸ் நோ ஒரு சின்ன ஒரு சீம்லெஸ் ஒரு சின்ன கோடு கூட தெரியாது அந்த மாதிரி. ஸோ அதுதான் இவங்க. ஸோ ஐ டோன்ட் லைக் டு சே ஷீ சப்போர்ட்ஸ் ஹிம், ஹீ சப்போர்ட்ஸ் ஹர். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜாயிண்ட், பியூட்டிஃபுல் கப்பிள் வெஞ்சர். I'll take just one more minute of your time. I really appreciate what you have done in terms of நீங்கள் சொல்கிற மாதிரி in the software that you have said. To such an extent now I'm going to request you to help us at our university also for this. I've actually been on the lookout. இன்றைக்கி நம்ம ஆன்லைன்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஐ வுட் எல்லோரும் முன்னாடி உங்களுக்கு ஒரு இது வச்சுருக்கேன், ரிக்வெஸ்ட் வச்சுருக்கேன் நான். ரியலி ஏன்னா சச் அ பியூட்டிஃபுல் திங். ஏன்னா இன்றைக்கி நமக்கு வந்து நாங்கள்லாம் சொல்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சம் ஆஃப் த பேரண்ட்ஸ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் டைம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறோம். ஆனால் தப்பானதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் தப்பு, அது அப்படியே மைண்டில் பதிஞ்சு போயிடும். அது அப்படியே வந்து அப்புறம் நாளைக்கு போய்ட்டு இது ப்ராக்டிஸ் நான் பண்ணினேன் மிஸ் அப்படின்னா
தப்பு பண்ணிட்டு வந்தா கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா விச் இஸ் வெரி குட். அவங்க நாட் ஜஸ்ட் ஃபார் பாட்டுக்கு பண்ணுறது கூட ஈஸி, பட் டான்ஸுக்கு பண்ணியிருக்காங்கங்கிறது ரியலி ஹேட்ஸ் ஆஃப். I hope you come up with something for fine arts as well, because our university has not just music and dance, and it has fine arts. The Fine Arts College, Mahabalipuram College, ellame engalukku adila varudhu. And I really request you to do that. It's amazing. நம்ம எங்கே பண்ணுறோம், எந்த அளவுக்கு இருக்கோம், அந்த ஸ்ருதி எங்கே பேசுகிறதா அப்படி நம்மளாவே பார்த்து பண்ணுறது. இது பேரண்ட்ஸ் ஈஸியாக தே வில் பி ஏபிள் டு கைட். இல்லை பார் அந்த கோடு இது சரியில்லை பர்ஹாப்ஸ், இஃப் தட் இஸ் வாட் தே மீன், எதுவும் சரியில்லை பார் அந்த மாதிரி யூ ஆர் நாட் மேட்சிங் அப்படிங்கிற மாதிரி the parents, you don't have to know the technicalities, but you can happily guide your children, be with them. It will be nice family time as well, rather than television. So there we go. Wonderful venture. My hats off to the whole Vidyarthi team, each and every one of them. And thank you all for the patient listening. And I hope I made some sense at some point of time, so that ஏதானும் நம்ம போச்சுன்னா நீங்கள் போய் அட்லீஸ்ட் யோசிச்சு பார்க்கலாம், ஏதோ சொன்னாங்க அவங்க அப்படின்ட்டு. நடுவில் என்னுடைய I also blew my trumpet well. Anyway, thank you so much. It was a very beautiful morning, and thank you for those lovely gifts also. Najamave, I'm so touched to see so many students and kutti kuttiilende nalla periyavanga varaikum paninadu. And thank you the compere for the wonderful words and calling me a sensation. Thanks. Namaskaram. Thank you so much, ma'am. You indeed are, and we are really, delightful to hear you. It was such a heartwarming words from you, ma'am. Thank you for encouraging us, and thank you for motivating us. Once again, a huge round of applause, ladies and gentlemen.